ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அதாவது வீற்றிருக்கிற தேவன், பிதாவாகிய தேவனுடைய மகிமையோடு வீற்றிருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவை இதை குறிக்கிறது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதாவது அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா பிதா குமாரனாக இருந்தது. அந்த ரெல் முழுவதும் பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டதாக இருந்தது. ஸோ அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்றால் திரியேக தேவனை குறிக்கிறது. அந்த வார்த்தை தேவனா இருந்தது அப்படின்னா கர்த்தர் ஒருவரே தேவனாய் இருப்பது, அதாவது இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன், யஹாத் என்று எபிரேய மொழியில் சொல்லப்படுகிறது. ஸோ அப்படி ஆண்டவர் ஒருத்தருக்கு வெளிப்படும் பொழுது அவர் ஒருவரே தேவன், அதாவது எலியாவின் தேவனாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.